எமது யாழ் மாவட்டத்திலே வடமராட்சி என்னும் கிராமத்திலே செல்லச்சன்னதி யான் ஆலயத்திலிருந்து இது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பாத யாத்திரை 90 பேரோட பயணித்த யாத்திரை குழு இப்போ மட்டக்களப்பு வந்திருக்காங்க. மட்டக்களப்பில் 80 பேரோட வந்திருக்காங்க. கதிர்காமப்பதியில் உரை தந்த வேணே காண்பதற்கு உன்னடியார் கூட்டம் அதிதூரம் இருந்து செங்குருதி சேயோனே அங்கடிய வேலோனே செவ்வலரி தோளோனே சின்ன வேலே சிட்டி புரிச்சு யாரும் அறிய மாட்டாங்க. ஐயா முருகா வேல் முருகா மால் மருகா உன்னை நாகன் தூக்கி உன் கால் இருந்து தற்போது குடும்பம்பள்ளி என கிராமத்தில் இருக்கிறீங்க. இருந்து இப்போ இன்றைக்கு மண்டூர் நோக்கி போறீங்க. இன்றைக்கு மண்டூர் 22 வர்றவர்களும் முருகன் நம்பி வாங்க. கட்டாயம் முருகன் கைவிட மாட்டான். எந்த ஒரு கஷ்டம் இருந்தால் கஷ்டம் கவலை துன்பம் தூரம் நீடுவிடால் நீங்கள் எல்லாரும் வாழணும். அதே மாதிரி இந்த கமெண்ட்ல நீங்கள் பதிவிடுங்கோ. எங்கள் ஊடாக உங்களோட நேர்த்தியெல்லாம் நிறைய வேண்டும் நாணங்களும் என்றோடு நீங்கள் அனைவரும் சந்தோஷமாயிருங்கோ, சமாதானமாயிருங்கோ. உங்களுக்கு ஒற்றுமை மலர வேண்டும். நாங்கள் போகிறோம், பயப்படாது. இன்று எங்களோட ஒரு நமது சகோதர மொழியை பேசுகின்றவர் வருகின்றார். உங்களுக்கு சகோதர மொழி உங்களுக்கு தெரிந்தால் அவரோட உறவாடலாம். அவர் வருகின்றார், எங்களோட தான் வருகின்றார். அப்ப நாங்கள் அவரை எல்லாம் அங்கால இஞ்சால போறோம் இது இல்லை. அவரையும் நாங்கள் சேர்த்து இன்றைக்கு நாங்கள் இந்த பாத யாத்திரை மிகவும் புனிதமாக இந்த இந்தியாவில இருந்து ஒரு யாத்திரை வந்திருக்கிறார். இவர் சிறியவர். இப்ப என்ன செய்கிறார் என்று நினைத்து, ஆனா அந்த முருகப்பெருமான் மயில் வடிவமாக வந்து அதிலே கிடாமாட்டுக்கும் எனக்கும் இடையிலே மயிலாக நின்றவர் இந்த கிடாமாடு திரும்பி அந்த அதிசயத்தை நான் என்றென்றும் மறக்கலாது. நான் தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் என்ன பார்க்கணும்னு சொன்னால், செல்வ சன்னதியிலிருந்து கதிர்காமம் நோக்கி 190 பேரோட பயணித்த யாத்திரை குழு இப்போ மட்டக்களப்பு வந்திருக்காங்க. மட்டக்களப்பில் 80 பேரோட வந்திருக்காங்க. 190 பேரோட பயணித்தவங்க 80 பேரோட வந்திருக்காங்க. என்ன நடந்தது அந்த விஷயத்தை நம்ம இந்த காணொளி மூலம் முழுமையாக பார்ப்போம். வாங்க பார்த்து கொள்ளலாம். எங்களோட சேனலுக்கு புதுசாக வரவங்க எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ச்சியாக காணொலியை பார்ப்போம்.
கதிர்காமப்பதியில் உரை கந்த வேணே காண்பதற்கு உன்னடியார் கூட்டம் அதிதூரம் இருந்தெல்லாம் அணிவகுத்து அலையலையாய் உனைக்காண் செங்குருதி சேயோனே மங்கோடிய வேலோனே செவ்வாழி வேலவா வேல் முருகா மால் மருகா திருமுருகா குரு முருகா கந்தபலம் மணக்க வேணுமையா கதிரே தாமம் உனக்கு தானையா இளங்கபூரும் உனக்கு தானையா ஆடுதையா நீ வேலை தூக்கி ஓடிவா நாடிவா சின்ன வேலை சிட்டி புடிச்சி சின்ன வேலை சிட்டி புடிச்சி யாரும் அறிய மாட்டாங்க ஐயா முருகா வேல் முருகா மால் மருகா உன்னை நாகன் தூக்கி உன் காலிலே படம் எடுத்து வேலை கொடுத்து ஆடுற ஐயா வா முருகையா. ஆனால் இது இவ்வளவு திட்டம். ஆனால் இதுக்கு முருகன் விடத்தனண்டு சொல்லிய போயிட்டு இப்படி வந்து அவிடத்தனண்டு ஆனால் நீங்கள் பணிந்து நகர் இவங்களுக்கு தந்தடியும் இந்தியாவில் என்ன தனியா காசி பேக்க தந்ததுக்கு பேக்க விட்டு காசி அள்ளி எறியுது. நாங்கள் அதில் முதல்ல காசு அள்ளி எறிங்க. நீங்கள் எனக்கு இந்த வண்டி மாறி மாறி ஒரு வண்டி வருது. நான் சொல்லலாம் இந்த வண்டி மாறினா விடத்தனை இந்தியாவில் இது தான் தெரியும். இந்தியாவில் தண்ணியாக இருக்கு. இந்தியாவில் தண்ணி இல்லை. அவிடத்தனை கண்டையதுக்கு போகிறாங்க என்ன இந்தியானே போகிறேன். இந்தியாவில் யோகம் பார்த்து இந்தியாவில் பார்த்து மாறி போகிறேன்னு கதையா இந்தியா பிறகு இந்தியா பிறகு விடத்தனை பிறகு அவிடத்தனை பிறகு அந்த அதெல்லாம் இருக்கட்டும். கல்லாத புள்ளியாக கோயில் அந்த கட்டடம் தலைப்புல காசு இல்லை கங்கனி கட்டட புள்ள. நான் ஒரு புள்ள வாங்கினேன். புறா அசாத்தைய வேணாம் தான் கட்டடத்தை துறப்பு விடாக வந்தேன். இங்கேருந்து பார்த்துன கொண்டு ஆஸ்பத்திரி கோயிலில் 2 புள்ளையை ஏற்றி கொண்டாட பார்த்தினேன். எல்லாத்துக்குள்ளே ஒரு பொம்பளை குறுக்கியாக கூட்டி வரீங்க. எப்படி கூட்டி வருவீங்க? அதுக்கு தான் நான் இப்போ வழி சட்டத்தை எடுத்தேன். நான் மறைஞ்சு 2-3 பேர் இருக்காங்க. உடனே தேசிக்கா வாங்கி விறகு ஜாமிக்கு வச்சு போட்டு எல்லாருக்கும் போயிடுவேன். எனக்கு பிள்ளையாவில் பொறுக்கியாகும். நமக்கு சாமி வேணும். சாமி மிச்சம் வரும். மிஷன் சாமி இது வந்து அங்கால நிற்கக்குள்ள நான் இங்கே சாமி வேணுமென்றேன். ஒரு இடையால நான் வாங்கிட்டு வந்தேன் 1300 ரூபாய்க்கு மாவெல்லாம் நீங்கள் கதிர்காம பாத யாத்திரை மேற்கொள்வதற்காக நீங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து கொண்டிருக்கீங்க. இந்த வேல்பவனியானது இப்போ யாழ்ப்பாணத்திலிருந்து 5ஆம் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. செல்வத்திருநிதி விருது நாணயத்திலிருந்து இப்போ நாங்கள் வலைத்தளங்களோட பார்த்து கொண்டோம். செல்வத்திருநிதி விருது நாணயத்திலிருந்து இந்த வேல்பவனியான ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு வருடம் இந்த வேல்பவனியானது தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டு வருகின்றது. அந்த வகையில் நீங்கள் இன்றைய நாளில் குருமன்பள்ளி என்னும் ஊரில் வந்து இன்றைய நாளில் காலை வழியில் வந்திருக்கிறீங்க. உண்மையாக இந்த பயணம் வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் போது எத்தனை பேருடைய அந்த பயணம் ஆரம்பிக்கப்பட்டது?
ஆரம்பிக்கப்படையக்குள்ள நாங்கள் முதலாம் தேதி ஆரம்பிக்கப்படையக்குள்ள எங்களுக்கு ஒரு 390 பேருக்கு இடையர்களை சுவையின காரணமாக கொஞ்சம் சாமியார் திரும்பிட்டாங்க. மிச்சம் ஒரு 80 பேர் வந்து கொண்டு. இப்போ நீங்கள் இப்போ வந்து கொண்டிருக்கிறார்கள் 80 பேர் வந்து கொண்டிருக்கிறீங்க. பயணங்கள் உங்களுக்கு பயணங்கள் ஏதாவது பிரச்சனைகள் அப்படி ஏதாவது? ஒரு பிரச்சனையும் வரையில் எங்களுக்கு நடக்கல. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் சாமியாருக்கு கொஞ்சம் சுவையினங்கள். இது ஒரு பெரிய ஒரு நீளமான ஒரு பாத யாத்திரை தான். இப்போ யாழ்ப்பாணத்தில் இலங்கையை பொறுத்தளவில் யாழ்ப்பாணம் தான் எங்களுக்கு நீண்ட பாத யாத்திரை. மற்றும்படி எங்களுக்கு ஒரு 58 நாள் இன்னும் 43 நாள் நடக்க வேண்டிய காரணம். 43 நாள் நடக்க வேண்டிய காரணம் என்னையா? உங்கள் கதிராம தர்மகாத்தாக்கள் தங்களுக்கு செஞ்ச மாதிரி கேட்ட மாற்றிட்டாங்க. ஆணிவேலில் ஆணிவேலா தான் நாங்கள் பார்க்க வேண்டிய. இது ஆடிவேல் கொண்டாட்டம் நம்ம சொல்லுவோம். இந்த வரையில வந்து அந்த கனதா பிரேரா முன்னாடி அதைக்காக தங்களோட சுதந்திரத்துக்காக டேட்டை மாற்றி அது வந்து உண்மையிலேயே வந்து இப்போ நீங்கள் 58 நாள் நடைபாது என்றது டேட்டு வந்து நேற்று தன்னாங்க. வளமையான டேட் நேற்று பிடிக்கிறது. ஆடிய மாசையிலேருந்து அங்கே தீர்த்தமாக கொடியேற்றம். அது இந்த முறை எங்களுக்கு இல்லை. அதே மாதிரி நாங்கள் வெட்டாப்பழ வழி வெட்டிட்டா நீங்கள் வாரது அதுவும் எங்களால் பார்க்க முடியாது சூழ்நிலை. 6ஆம் மாதம் 9ஆம் தேதி வெட்டாப்பழ பொங்கல் பார்த்து தான் நாங்கள் வழி வெட்டி வாரது வழி வெட்டி இந்த முறை எங்களுக்கு அதை பார்க்க முடியாது சூழ்நிலை. மேலே மனோவரத்துக்குரிய தமிழர்களுக்குமே எங்களுக்கு 5 நாள் பாதை என்று சொன்னது காணாது. முதியோர்கள் கூடுதலாக 70 வயதுக்கும் மேற்பட்ட முதியோர்கள் வந்து வந்திருக்கிறார். எங்களுக்கு கடைசி 7 நாள் பாதை என்னாலும் திறக்க வேண்டும் தான் நாங்கள் மீடியா பாதை திறக்கிறது அதிகரிக்கணும். 18ஆம் தேதி வந்தால் இது நல்ல சம்பளம். ஓமையா மேலே வந்து நீங்கள் சொன்னாப்புலதான் இந்த திறம் வந்து முடிவுகள் வந்து திடீரெண்டாப்புல எடுக்கப்பட்ட முடிவுகள் தானே. திடீரெண்டாப்புல அவங்க அதாவது கனதா பிரேரா முன்னிட்டு நம்முடைய ஆடிவேல் திருவிழா வந்து மாற்றி வச்சு என்று மேலே எல்லாருக்கும் தமிழர்களாக எல்லாருக்கும் ஒரு மனவருத்தமான முடியம் உண்டு. நன்றி ஐயா. இன்றைய நாளில் வந்து உங்களை எல்லாரையும் சந்தித்ததில் பெரிய மகிழ்ச்சி. இந்த வேலோட நீங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து தற்போது குடும்பம்பள்ளி என கிராமத்தில் இருக்கிறீங்க. இருந்து இப்போ இன்றைக்கு மண்டூர் நோக்கி போகிறீங்க. இன்றைக்கு மண்டூர் 25 ஒரு நேரம் நாளை காலையில் ஒழிக்கிறீங்க. சரி, நன்றி. இல்லையா குடிக்குதாம்மா? குடிக்கும். நீங்க எந்த இடமா? நீங்க எங்க இருந்து நடந்து வரீங்க? பாத யாத்திரை எங்க இருந்து ஆரம்பிச்சு? நான் எந்த இடம் தான் குடும்பப்படி வளையரசம்மாள் வள்ளியம்மாங்க பொன்னிமார்குட்டி வளையரசம்மாள் வள்ளியம்மாங்க பிள்ளையாரக்க குடிக்க மாட்டாங்க எல்லாத்தையும் பாராட்ட நீங்க எப்படி பணம் இருந்தாலே நேர்ந்தாலே நடந்தாலும்
அதெல்லாம் உங்களுக்கு இல்லையே போனா வண்டியை போய் நீ கொண்ட வாயை திறந்து ஆச்சரம் ஆச்சரம் அடிச்சு நல்லா வந்து என்ன இல்ல இல்ல நீ குடி கப்பில பேச்சுக்கா தண்ணி இருக்கு சாமிக்கா முறையிட்ட பேருக்கு முத்தியம் வினை தீருமே முருகனை கூப்பிட்டு எங்க அடிக்க சொன்னால் குருவன்பள்ளி துறைமுகத்திலிருந்து மண்டூரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். போய்கொண்டிருக்கிறோம் வந்து யாரோட சொன்னால் கதிர்காம பாத யாத்திரையை முன்னிட்டு யாழ்ப்பாணம் செல்வச்சனியிலிருந்து நடைபவனியாக பாத யாத்திரையாக நடந்து வந்து கொண்டிருக்கின்ற அடியார்களோட தான் நாங்கள் இப்போ இந்த குருவன்பள்ளி துறையிலிருந்து பாதையின் மூலமாக நீர்வழி பாதையின் மூலமாக மண்டூரை நோக்கி நாங்கள் பயணிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இப்ப நம்மளோட ஐயா இணைஞ்சு கொண்டிருக்கிறாரு. வணக்கம் ஐயா. அதோட என்னென்னா நாங்கள் யாழ்ப்பாணம் தொண்டமனார் செல்வச்சென்னையிலேருந்து 1ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க. இந்த முதலாம் தேதி ஐயா இப்போ பல ஆலயங்கள் கருத்து வந்துள்ளது. எங்கள் தலைமை ஆவார் வேல்சாமியான ஜெயாசாமி அவர்கள். வேல்சாமி என்றா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அவர் தான் தலைமையாக பல ஆலயங்கள்ல எங்களை வந்து கௌரவிச்சு எங்களுடைய மதிய நேர அன்னதானம் காலை நேர அன்னதானம் சிற்றுண்டிகள் எல்லாம் சிறப்பாக சேர்ந்து வருகிறோம். இந்த மக்கள் வந்து குற்றம் குறையெல்லாம் எங்கள் எல்லாருடைய கவனிச்சுன்னு வருகிறோம். அதே மாதிரி நாங்கள் இந்த யாத்திரையானது எடுத்த முடிவு என்னென்னா இந்த நாட்டில் சாந்தி சமாதானம் உருவாக வேண்டும், மக்களுக்கிடையான ஒற்றுமை மலர வேண்டும் என்று. ஏன்னா இப்போ வந்து பொருளாதார பிரச்சனைகளை வந்து நாங்கள் மேற்கொண்டு வரோம். இதில் இருந்து நாங்கள் மீள வேண்டும் என்றால் நாங்கள் இந்த கோயில் நாடு செல்லுவோம். நாங்கள் செல்கின்ற வழிகளில் வந்து பல ஆலயங்கள் இருக்கின்றன, பல அடியார்கள் எங்களை வரவேற்கிறார்கள். அதே மாதிரி இப்போ உங்களை மாதிரி அடியார்கள் உங்களுக்கு வந்து தாசாந்தியை வழங்குகின்ற ஓடோடி வந்து முருகப்பெருமா அடியார்கள் வந்து வழங்கி வந்து சிறப்பாக கொண்டு போயிடுவாங்கல்ல. அதை நாங்கள் வந்து மண்டூரான் நோக்கி நாங்கள் செல்கிறோம். இப்போ மண்டூர் வந்து எங்களை முக்கியமான தலமாக காணப்படுவதனால் நாங்கள் ஆண்டுதோறும் வருகின்ற போது மண்டூரை நாங்கள் மிஸ் பண்ணுறது. மண்டூரை போய் தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் இப்போ இந்த இதுக்கு ஃபுல்லாக தலைமை தாங்கி இதை வந்து ஒரு கட்டுக்கோப்பு கீழே வந்து இப்போ உதாரணமாக வேல்சாமி கதைக்குள்ள கூறியிருந்தார் வந்து 190 பேரோட இந்த பாத யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டது. ஆமாம். வந்து வார வழிகளில் சில அடியார்களுக்கு உடம்பு சுகவீனம் காரணமாக அவங்க நின்று இப்ப தற்போது குருவன்பள்ளியில வந்து 80 அடியார்கள் வந்திருந்தான்னு சொல்லியிருந்தாரு. இப்ப இதுக்கு பிறகுமையா அவங்களோட இணைஞ்சி நிறைய பேர் உங்களை இந்த ஜாத்திரையில வந்து இணைஞ்சு கொள்வாங்களா? கண்டிப்பா. என்னென்ன நாங்கள் போற வழியில இருக்கிற ஆலயங்கள்லயும் இருந்து எங்களோட வரக்கூடிய அடியார் இருக்கிறாங்க. அவர்களும் எங்களோட வரணும்னு ஆசைப்பட்டா வரலாம், பிரச்சனை இல்லை. ஆனா வந்து எங்களோட இது வந்து அலங்காரம், அதாவது வந்து சரியான முறையில வரணும். போடல அது சரியா கால்வைகள் மாலையம், அதாவது இந்துக்களின் கலாச்சார அதாவது பாத யாத்திரையினுடைய அடிப்படை கலாச்சாரத்துடைய அம்சத்திற்கு அமைவாக அவங்க உங்களோட வந்து இணைந்து கொள்ளணும். டைப்புகள் போடலாது, கண்ணாடிலாம் போடலாது. விட்டு அந்த கண்ணாடி போட்டவருக்கு அவர்கள் ஓகே, அது பிரச்சனை இல்லை. மற்றபடி இந்த மாதிரி வரும் ஆடம்பரமாக போவாங்க. நாங்கள் வந்து இப்போ நான் மகேஸ்வரன் ஐயாவோட ஆரம்பத்தில் வழி கட்டினேன். இப்போ அவர் வந்து இவர்கிட்ட பொறுப்பு கொடுத்தாவே இவரோட வாரன். இப்போ வந்து இப்போ எல்லாரும் வந்து என்ன வீரச்சோலை ஏன்னா கட்டகாமத்தில் இருக்கிற பிள்ளையாரில் நான் ஒரு அறிவிப்பாளர். அந்த கோயிலில் பூஜை செய்திருக்கிறேன். எனக்கு அந்த வரம் எனக்கு கிடைச்சிருக்குது. அப்போ என்ன வந்து நல்லபடியாக தான் ஒரு தங்களை பிள்ளைகள் மாதிரி தான் என்ன அழைச்சின்னு போயினேன். அப்போ எனக்கு வந்து ஒரு சில கோபங்கள் வந்தாலும் அவையில் அன்புலனை அடக்கி அவைகள் கதையின் கூட அது குறைஞ்சிடும். கதையெல்லாம் குறைஞ்சி வழியெல்லாம் போவேன். அவர்கள் தான் முதல்ல நான் 60 ரூபா சொல்லணும். ஒரு குறையும் இல்லை எனக்கு. நான் நிறைய தான் போய் கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே இப்ப இந்த பாத யாத்திரைக்கு வந்து அந்த பாத யாத்திரை என்றது ஒவ்வொரு வருடமும்
போறதுக்கு உண்மையிலே நம்ம ஒரு கொடுத்து வச்சுக்கணும். ஏதோ ஒரு நம்ம முற்பிறப்புல செய்த ஒரு நன்மையாக இருக்கலாம். அப்படியான ஒரு விடயம் ஒன்று இருந்தால் தான் அவருக்கு உண்மையிலே இந்த பாத யாத்திரை என்று அடுத்த வருடங்கள்ல கிடைக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு மத்தியில வந்து இப்போ இந்த தொடர்ச்சியாக பாத யாத்திரை என்றது உண்மையிலே அதுலேயும் வந்து கதிர்காம பாத யாத்திரை என்றது வந்து உண்மையிலே நம்ம மக்கள் அனைவருக்கும் வந்து ஒரு அதிசயமான ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் என்னதான் ஏழையாக இருந்தாலும் கடனான வாங்கி இந்த பாத யாத்திரைக்கு வைத்து வந்துருவாங்க. அப்படி ஒரு நிலை தான் இப்ப நம்முடைய மக்கள் இந்த மத்தியில காணப்படுது. அதே மாதிரி கூட பாத யாத்திரையில் நடந்த ஒரு அதிசயங்கள், அதாவது ஒரு முருகனுடைய அந்த அபூர்வம் என்று சொன்னா நீங்க எதை சொல்லுவீங்க ஐயா? நான் வந்து இந்த முறை வந்து ஒரு அபூர்வம் தான். என்னண்டா நான் வந்து கதிராவன் போறேன், கதிராவன் டேட்டை மறந்துட்டேன். நான் இருந்தது ரத்தினபுரியில இருக்க ஒரு கனவு வந்தது. நார்கோவில் டீம் வந்து கடற்கரையில போய் வெட்டாப்பளை கொண்டு சேர்றது. அவர்கள் வேலோட அங்க வெட்டாப்பளைக்குள்ள வரத்தான் நான் கண்டுட்டு தான் அந்த உடப்புல இருக்கிற உடப்புல இருந்து இங்க வார வேற அழகுசாமின்னு சொல்லி அவரோட போன் எடுத்து 5ஆம் தேதி ஆரம்பம் அங்க பண்டத்திரி வந்து பக்கத்துல இருந்து வாரம் சென்னையில 1ஆம் தேதி இருந்தார். அதுக்கு நாங்கள் நான் இப்போ கணவட்ட காசை பண்ணி வந்து நான் பஸ் ஏறி வந்து முல்லத்தி வந்து இப்போ இந்த யாழ்ப்பாணம் போய் யாழ்ப்பாணத்துல கொடியெல்லாம் எடுத்து வந்து சென்னை. நீங்களும் யாழ்ப்பாணத்துல நடந்து வரீங்க. இன்றைக்கு வந்து உங்களோட பயணத்துல 31 நாள் நிறைவடைஞ்சிருக்கீங்க. அதாவது மண்டூர்ல நிறைவடையுது. நிறைவடையுது 34 நாள். அதே முருகன்ல நாங்கள் ஆரம்பிச்ச பாணி இப்ப மண்டூர்ல நாங்க நிறைவடை மண்டூர்ல இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறோம். இனி மண்டூரானுங்களை கொண்டு போறான். அதுக்கு இடையில நீங்க பெரிய பெரிய முருகனுடைய ஆலயங்கள், திருக்கோயில், அப்படியான பெரிய பெரிய ஆலயங்களை நீங்க தரிசித்து போவீங்க. உண்மையிலே வந்து இப்ப சாதாரணமா நீங்க குறிப்பிட போனா வந்து எத்தனை ஆலயங்களை நீங்க இதுவரையில போயிருப்பீங்க, தரிசிச்சிருப்பீங்க நீங்க வந்ததுல வந்து? இன்னும் கணக்கு இல்ல. நாங்க வார வழிகள் தரிசிச்சிருப்பீங்க. பெறும். ஏனெண்டா சின்ன சின்ன ஆலயம் என்றாலும் அதுங்களுக்கு ஆலயம் வணங்க வந்து அது 1000க்கு மேலாம் பெறும். அது உண்மையிலே வந்து ஒரு 1000க்கு மேல ஆலயங்களை நம்ம தரிசிக்கின்றது உண்மையிலே கொடுத்து வச்ச ஒரு வரம் தான். உண்மையிலே வந்து எல்லாருக்கும் கிடைக்காத விஷயம் உண்டு. அடுத்தது என்னதான் பெரிய ஆடம்பரம், சொத்து பத்து பணம் வச்சிருந்தாலும் இப்படியான விடயங்களை உண்மையிலே எடுத்துக்கொள்ளாது. அடுத்ததையா இப்ப பாத யாத்திரையை பத்தி நீங்க இப்ப சமூகத்துக்கு என்ன சொல்ல வரீங்க? உண்மையிலே பாத யாத்திரை என்று எப்படி இருக்கணும்? இப்ப என்ன சொன்னா உண்மையிலே வந்து கதிர்காம பாத யாத்திரை என்றது தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து முதல்வர் காலத்துல ஒரு பக்திபூர்வ யாத்திரையா இருந்தாலும் இப்போ ஒரு சில பேர் வந்து அது ஒரு கேள்விக்குறியா மாத்தி கொண்டிருக்கிறாங்க. அதை பத்தி என்ன சொல்ல வரீங்க? அதை பற்றி என்ன சொல்ல வரேன்ல வந்து ஒரு முதல் நம்பிக்கை வேணும். வாழ்க்கையில் நாங்கள் எதை நம்புறோமோ அதே மாதிரி இறைவன் நம்புவோம். சரி, இந்த பாதை வந்து நீங்க ஆரம்பத்துல வந்து முருகனை இப்ப நாங்கள் போற இப்ப எல்லாம் போயிருந்தானே இதுல வந்து நாங்கள் இப்படி யாழ்ப்பாணத்து வழி கிடைக்க முல்லைத்தீவுல எங்களுக்கு தாசாந்தி வழங்கின ஒரு ஐயாம் பாரு அவர் முருகன்லத்துன்னு வாரு. அவர் வந்த பிறகுதான் அவருக்கெல்லாம் அந்த போயிட்டு சால்வை எல்லாம் அதுல இடையில கொடுக்கப்பட்டது. ஏண்டா அது முருகன் கூட்டின்னு வந்துட்டேன். இதே மாதிரி கணக்கு வரினா அப்படி இந்த பெருகல்ல இருந்து வார ஒரு அம்மா இப்படி முருகன் பெருக தன் அழைச்சின்னு வருவார். அதே மாதிரி வந்து இப்ப நாங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அடியார்களுக்கு பல வேண்டுதல் இருக்கலாம். அவங்க சொல்ல மாட்டாங்க, அவர்கிட்ட முறை கொண்டு வருவாங்க. இப்போ கஷ்டம் இருக்கலாம், கவலை இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை, மனுஷி ஒரு நோயில வாடி இருக்கலாம், பிள்ளைகள் ஒரு நோடி வாடி இருக்கலாம். இப்போ நான் வந்த அப்புறம் அங்கே வீடுகளில் எதுவும் பிரச்சனை இருந்து இப்போ எங்களுக்கு ஒரு தொடர்பு மூலமாக அதை வந்து இதாண்டிருக்கேன். அது வந்து என்ன, அது வந்து பெத்தன் ஆகிறது இல்லை. எங்களை நாங்கள் இன்னும் பக்தியை வளவிட்டோம். என்ன திசை திரும்பும். நாங்கள் போக சினிமா பாட்டுகள் கேட்கும் போது நாங்கள் வந்து காதெல்லாம் அடைக்கல. இந்த காலம் இருந்தால் விட்டு போய்க்கணும், 60 ரூபா போய் சொல்லி போய்க்கணும். சில அடியாரெல்லாம் அப்படி நடந்தது. அதே மாதிரி நான் பார்த்த அளவுக்கு ஒரு மரத நோட்டப்படி வந்தது. அந்த வழியில வரைக்கும் வந்து சினிமா படம் வந்தேன். டக்குன்னு வந்து ஒரு பக்தி பாடை போட்டு எங்களுக்கு அப்படி ஒரு இது நீ இருக்குது. அதே மாதிரி இப்ப சின்ன சின்ன சிறாளுகள் எல்லாம் வந்து 60 சொல்லி எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. அவர்களும் இனி வரும் காலங்கள்ல கதிராம வருவார நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி அவர் வளர்ந்தவுடன் வருவாங்க. சின்ன சின்ன பிள்ளைகளா வந்தால் கொஞ்சம் காட்டுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு 18 வயசுக்கு மேல வர பாருங்க சின்னஞ்சிறு சிறார்கள் அழைத்து கொண்டு அவளுக்கு ஒன்றும் தெரியா காட்டுக்குள்ள நீங்கள் ஒரு பக்கம் இருப்பீங்கள், அங்கால சோறுகள் காய்ச்சி இருப்பீர்கள், அதுக்குள்ள கையை கொடுத்த பிள்ளைகளும் இருக்குது, காலை கொடுத்த பிள்ளை, உடம்புல உடன் ஊதுப்பட பிள்ளைகள் இருக்குது. என்னன்னா நான் எனக்கு தெரிய வேண்டி வர்ற காரணம் என்னென்னா நான் கட்டகாம பிள்ளையாரில் இருக்க எத்தனை ஆம்புலன்ஸுகள் போய் கொண்டு போகும். அது பின்னால் வர அடியார் சொல்ற ஒரு கருத்து தான் இது. இப்போ வந்து காட்டில் வந்து இந்த ஒரு விலங்கு மடிச்சு செத்தது குறைவு தான், மரணித்தது குறைவு. அதே மாதிரி இப்படியான அசம்பாவியம் நடக்கிற கூட
அதாவது விழிப்பா இருக்கோம். நாங்கள் காடண்டோன்னு இதன் இல்லை, காட்டு விழிப்பா இருக்கணும். அதே மாதிரி நீங்களும் இப்போ வர்றவர்களும் முருகன் நம்பி வாங்க, கட்டாயம் முருகன் கைவிட மாட்டான். எந்த ஒரு கஷ்டம் இருந்தால் கஷ்டம் கவலை துன்பம் தூரம் நீடுகள் நீங்கள் எல்லாரும் வாழணும். அதே மாதிரி இந்த கமெண்ட்ல நீங்கள் பதிவிடுங்கோ. எங்கள் ஊடாக உங்களோட நேர்த்தியெல்லாம் அடைய வேண்டும் நாணங்களும் என்றோடு நீங்கள் அனைவரும் சந்தோஷமாயிருங்கோ, சமாதானமாயிருங்கோ. உங்களுக்கு இடையில ஒற்றுமை மலர வேண்டும். நாங்கள் போகிறோம், பயப்படாதீங்க. முருகன் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்வான். வெளிநாடுகளில் இருக்கிற பிரச்சனை இல்லாம தீரும். முன்னோர்களோட ஆத்மா தீரும். அந்த அவர்கள் முன்னோர்களோட ஆத்மா சாந்தி அடையும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்பி வாருங்கள், முருகன் கைவிட மாட்டான் என்று சொல்லிக்கொண்டு நான் அப்படியே வருகிறேன். நன்றி ஐயா. உண்மையிலேயே நீங்க கூறியிருந்தீங்க இந்த பாத யாத்திரை வந்து இந்த நாட்டினுடைய சாந்தி சமாதானத்தை வேண்டிதான் இந்த பாத யாத்திரை முக்கியமாக இடம்பெறுகிறது என்றது. அதனிடம் நீங்க உண்மையிலேயே கூறியிருந்தீர்கள் வந்து இப்ப உண்மையாக கதிர்காம பாத யாத்திரை என்றது ஒரு பக்தி பூர்வமான பாத யாத்திரையாக அமைய வேண்டும். இந்த யாத்திரை மட்டும் இல்லை, இப்போ கதிர்காம கொடியேற்றம் துவங்கி தீர்த்தத்துக்கு நடந்து போற பாத யாத்திரைகள் வந்து உண்மையிலே வந்து இந்துக்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில உண்மையா இந்த பாத யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நாங்களும் எங்களுடைய சேனலூடாகவும் கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து இந்த வருடமாவது இந்துக்களினுடைய சமய கலாச்சார அடிப்படையில நீங்க இந்த கதிர்காம பாத யாத்திரையை தொடர வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி. அதோட இந்த வீடியோ பார்க்குறாக்கள் மற்றாக்களும் சொல்லுங்க, எடுத்தோம் இப்படித்தான் பாங்கன்னு சொன்னா அவங்களும் வருவதும் கேட்டுக்கொள்வாங்க. சொல்ற மாதிரி சொன்னால் கேட்டுக்கொள்வாங்க என்று நான் அதை சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, நீங்களும் வளர வேண்டும், உங்கள் சேனல் வளர வேண்டும், எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் இன்னும் பல இதை செய்ய வேணும். என்னண்டா அடியார்களுக்கு எடுத்து நீங்கள் ஒரு சொல்லணும், இந்த சேனலோட விளங்கி கொள்ளணும். இப்படி ஒரு யாத்திரை இருக்கா. இதில் வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு நோயில் இருந்தால் கூட நாங்கள் நடந்து வர்ற போது அந்த நோய் என்னென்று கூட இதுன்னு தெரியும். அவன் செய்யும். இது வந்து இந்த பாத யாத்திரை வந்து பழம்பெரும் ஆலயமாகிய செல்வச்சந்நிதி ஆலயத்திலிருந்து இந்த பாத யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டு கதிர்காமத்தை சென்றடைவதற்காக வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு பாத யாத்திரையில வந்து வேல்சாமி இந்த பாத யாத்திரையை தலைமை தாங்கி நடத்தி கொண்டு வராரு. அந்த வகையில வந்து இப்ப இதுல வந்து 80 அடியார்கள் வந்து தற்போதைய நேரத்துல வந்து மண்டூர் முருகன் ஆலயத்தை நோக்கி நீங்க பயணிச்சு கொள்ள இருக்கிறீங்க. உண்மையிலே வந்து ஐயா இந்த பாத யாத்திரையானது எவ்வளவு புனிதமானது. இந்த பாத யாத்திரையை வந்து எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், அதாவது இப்ப தெரியும் உங்களுக்கு உண்மையிலே வந்து இந்த கதிர்காம பாத யாத்திரை ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு. அதாவது நிறைய பேருடைய நவீன காலப்போக்கின் ரீதியில வந்து இந்த பாத யாத்திரையை கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு கொண்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்க எவ்வாறு அந்த பாத யாத்திரையை ஒரு இந்துவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த பாத யாத்திரையை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்றதை ஒரு மக்களுக்கு கூறுங்க ஐயா. மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் இந்த பாத யாத்திரையானது நமது யாழ் மாவட்டத்திலே வடமராட்சி என்னும் கிராமத்திலே செல்லச்சன்னதி யான் ஆலயத்திலிருந்து இது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பாத யாத்திரை முன்னோர்களால் எமது தாஜந்தருக்கு முன்னே உள்ளவர்களாலே இந்த பாத யாத்திரை மிகவும் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பாத யாத்திரையானது முன்பு என்ன வகையிலே இந்த பாத யாத்திரையை மேற்கொண்டார்கள் என்றால், அவர்கள் இந்த பாத யாத்திரையை ஒவ்வொரு கிராமங்களுக்கும் வந்து அந்த கிராமத்திலே இருந்த மக்களிடம் சென்று அவர்களிடத்திலே உதவிகளை பெற்று ஒரு ஆலயத்தை தங்கி அந்த ஆலயத்திலே அந்த உதவிகளை பெற்ற உடனே அதிலே அவர்கள் சமைத்து சாப்பிட்டு உறங்கி பின்னேறும் அளவிலே அவர்கள் வெளிக்கிட்டு அடுத்த ஆலயத்தை சென்றடைவதுதான் அப்போதைய காலத்தின் நிலைமை. இப்போது அது நவீன காலமானபடியால் அது மாறப்பெற்று நமக்கு தொலைத்தொடர்புகள்
அவைகள் எல்லாம் இருக்கின்ற காரணத்தினாலே முற்கூட்டியே இந்த தலைமை தாங்கி வருபவர் ஒரு மாதத்துக்கு முன்பே இதை இங்கே உள்ள அடியவர்கள் எமக்கு உதவி செய்கின்ற அடியவர்களுக்கு முன்னதாகவே அறிவித்து இந்த பாத யாத்திரையை மேற்கொள்வார். அந்த பாத யாத்திரையின் சிறப்பு என்னவென்றால் இதை நாங்கள் வெளியே சொல்லித்தான் ஆக வேண்டும். அதிலே பல விதமான நிறைந்த மனவு உள்ளவர்களும் நிறைந்த மனவில் பகுதியாக உள்ளவர்களும் நிறைய இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் கொண்டு ஒரே வழிக்கு கொண்டு செல்வதுதான் இந்த பாத யாத்திரையின் நோக்கம். இந்து சமயம் என்படி வளர்ந்ததோ அதே சமயத்தின் கோட்பாட்டிலே நாங்கள் இந்த பாத யாத்திரையை சிறப்பாக மிகவும் மற்றவர்கள் உன்னிப்பாக கவனியக்கூடியதாக, அதாவது இந்த பாத யாத்திரை இலங்கையிலே மட்டுமில்லை வெளிநாடு பூராவும் எங்களை ஒரு கண்ணோக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த பாத யாத்திரை உலக நாட்டிலே கூடி இப்படியான ஒரு பாத யாத்திரை இல்லை. இதுதான் இந்த கதிராம கந்தனை தரிசிக்கின்ற மிகவும் சிறப்பான ஒரு பாத யாத்திரை. அந்த பாத யாத்திரையை நாங்கள் இற்றைய அளவிலே பெரிய குருசாமிகள் முன்னதாகவே சில குருசாமிகள் இந்த பாத யாத்திரையை வழிநடத்தினார்கள். ஆனால் அவர்களுக்கு வயது முதிர்ந்த காரணத்தினாலே அவர்கள் அதை தங்கள் வீடுகளோடு இருந்து விட்டார்கள். திரும்பவும் இந்த யாழ்ப்பாணத்திலே இருந்து இந்த பாத யாத்திரையை இந்த ஏசாமி அவர்கள் ஒரு எத்தனை வருடம் 7 வருடங்களாக இந்த வேலை தாங்கி அங்கே இருந்து வந்து கொண்டிருக்கிறார். அவரின் சொல்லை கேட்டு அவரின் சிறப்புகளை நாங்கள் ஆதரித்து அதற்கீழ்தான் இந்த பணியை மேற்கொள்கின்றோம் என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறோம். மீண்டும் உங்களுக்கு எதுவும் தேவையாக இருந்தால் எங்களை கேட்டுக்கொள்ளலாம். யாத்திரையின் மூலம் இந்த பாத யாத்திரையுடைய அபூர்வம், அதாவது உண்மையிலே இப்ப சாதாரணமாக யோசிச்சு பாருங்களேன். இப்ப யாழ்ப்பாணத்திலிருந்து நீங்க கதிராமத்தை நோக்கி போறன்றது ஒரு சாதாரணமாக கூற முடியாத விடயம் உண்டு. அங்கிருந்து அதுவும் நடைபாதையில வாரதுன்றதே ஒரு பெரிய ஒரு விஷயம். இந்த தடைகளை எல்லாம் உண்மையிலே உடைத்து உங்களை அழைத்து கொண்டிருக்கிறது உண்மையிலே முருகன் தான். அதே நேரம் இப்ப நான் உண்மையிலே அறிஞ்சு கொண்டேன்னா இந்தியாவில இருந்து அடியர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த கதிராமத்துக்கு வந்த அதிசயம் இருக்கு. அதாவது முருகனுடைய ஈர்ப்பானது இன்னும், அதாவது உங்களே இந்த வருடம் நம்ம போறல என்று இருக்கிறாலையும் கூட முருகனுடைய அந்த ஈர்ப்பு இல்லை நீ வா வாண்டு எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் வா என்று ஒரு ஈர்த்து கொண்டு போகக்கூடிய ஒரு யாத்திரை தான் இந்த யாத்திரை. இந்த யாத்திரையினுடைய ஐயா இப்ப நீங்க இந்த கலாச்சாரமான முறையில இப்ப ஆண்கள் மேலங்கி இல்லாம வேட்டி அணிந்து போறாங்க. அதே மாதிரி பெண்களும் காவி உடை அணிந்து ஒரு ஒரு கலாச்சாரத்தின் மத்தியில போய்கொண்டிருக்கீங்க. இதே போலதான் நாங்களும் ஆசைப்படுகின்றோம். இந்த கதிராமதி யாத்திரை இந்த யாத்திரை உண்மையிலே ஒரு இதே போல நம்முடைய அந்த கலாச்சாரம்ன்றது மாறாம இதே போல மற்ற அடியார்களும் போகணும். அதை நீங்க என்ன சொல்லுவாருங்க? உண்மையிலே அது நீங்கள் சொல்றது அது சிறப்பான ஒரு ஊக்கமான ஒரு கருத்து. அந்த கருத்துக்கு அமைவாகத்தான் எங்களுடைய யாத்திரைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை ஒரு சிலர் சில நேரத்திலே அவர்கள் இதுகளால் அதுகள் மாறப்படலாம். ஆனா அதையெல்லாம் நாங்கள் மனதில் பொருட்படுத்த முடியாது. சமயம் கோட்பாடு என்பது எல்லோருக்கும் சமநிலையாக செல்ல வேண்டியது. இந்த யாத்திரையானது தங்கள் மக்களுக்கான கருத்தோடும் சில பேர் வருவார்கள். ஆனால் இந்த மனத்திலே என்னென்ன துன்பங்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் தாங்கி மறுபடியாக எமது நாடு, எமது கிராமம், எல்லா கிராமத்திலேயும் சகல மக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதை விட நாங்கள் 2 மொழிகளை கொண்டவர்கள். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் இன்றைக்கு போறதும் ஒன்றாகல மாவட்டம், மிகவும் தென் மாகாணத்திலே பெரிய ஒரு மாவட்டமான இடம். அந்த இடத்துக்கு செல்லும் போது நாங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்த நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டம். 2ஐயும் இணைக்கக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய ஒரு சகல எல்லாரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய தன்மையில தான் இந்த பாத யாத்திரை மேற்கொள்ளப்படுகிறது. இன்று எங்களோட ஒரு நமது சகோதர மொழியை பேசுகின்றவர் வருகின்றார். உங்களுக்கு சகோதர மொழி உங்களுக்கு தெரிந்தால் அவரோட உறவாடலாம். அவர் வருகின்றார், எங்களோட தான் வருகின்றார். அப்ப நாங்கள் அவரை எல்லாம் அங்கால இஞ்சால போறோம் இது இல்லை. அவரையும் நாங்கள் சேர்த்து இன்றைக்கு நாங்கள் இந்த பாத யாத்திரை மிகவும் புனிதமாக இந்த இந்தியாவில இருந்து ஒரு யாத்திரை வந்திருக்கிறார். இவர் சிறியவர். இப்ப எங்களை பாத யாத்திரையை வழி நடத்துறவர் மிகவும்
வயதிலே குறைந்தவர். இன்றைக்கு வயதிலே கூடியவர்கள் நாங்கள். இன்றைக்கு சொல்ல போனால் எனக்கெல்லாம் 80 வயது. நீங்க யோசிக்கலாம், என்ன ஐயாக்கு இந்த ஐயாக்கு 80 வயதா என்று யோசிப்பீர்கள். அப்படி அல்ல. எம்பெருமான் அப்பளவு திடமான ஊக்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனா அதால நாங்கள் இந்த பாத யாத்திரையை சிறப்பான முறையில நடத்தி கொண்டுதான் செல்றோம். தற்செயலா சில பிள்ளைகள் ஏற்படலாம். அதை நாங்கள் உங்களுக்கு முன்னிலையில சொல்லத்தான் வேணும். அதை சொல்லிவிட்டோம். வேற எதுவும் விரும்பினா கேட்கும். வேற 2 ஐயா இப்ப நீங்க இந்த உழவு நாள் பாத யாத்திரை உதாரணமாக வந்து 2025ஆம் ஆண்டினுடைய 5ஆம் மாதம் 1ஆம் தேதி நீங்க செல்வச்சந்நிதி அன்னதான கந்தன் என்று அழைக்கப்படுகின்ற செல்வச்சந்நிதி முருகன் ஆலயத்தில் ஆரம்பிச்சீங்க. இப்ப இன்றைய தினம் வந்து 6ஆம் மாதம் 1ஆம் தேதி சரியாக 31 நாள் இந்த நீங்க பாத யாத்திரையை கடந்து வந்துட்டீங்க. கடந்து வந்த பாத யாத்திரையில நீங்க உணர்ந்து கொண்ட அபூர்வம், அதாவது முருகனுடைய அபூர்வம், இப்படி ஒண்ணு நடந்தது, நாங்க வரக்குள்ள இப்படி ஒண்ணு நடந்தது, இப்படி ஒண்ணு நடக்கிறது, இப்படி நடந்தது, அப்படியான ஒரு சில அபூர்வங்கள் இருக்கு. அப்படி ஏதாவது நீங்க எனக்கு நாளும் எல்லாருக்கும் சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார். ஆனா அந்த நேரத்திலே அவர்கள் நாங்கள் எங்கே தங்கி இருக்கின்றோமோ அங்கேதான் இந்த குழுவாக சேர்ந்து சில பிரச்சனைகளை வெளிப்படுத்துவார்கள். இப்போது அவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள். அவர் அனுபவத்தோடு தான் வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெளிப்படுத்துற நேரத்திலே தான் நாங்கள் அவைய இன்னென்ன இடத்திலே இன்னென்ன பிரச்சனை நடந்தது என்பதை நாங்கள் ஊகிப்போம். இருந்தும் நாங்கள் இந்த உகந்த மலையில இருந்து காட்டுப்பாதை மேற்கொள்வோம், பாதை திறந்தவுடன். ஆனா அப்ப அந்த காலப்பகுதியிலே எல்லாருக்கும் எல்லா நடவடிக்கை எவர் தான் அந்த பாத யாத்திரையை மேற்கொள்கிறாரோ அவர்கள் எல்லாருக்கும் சில கிருபைகள் கொடுப்பார். அவர்கள் வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும், வெளிப்படுத்தாமல் தங்கள் மனதுக்குள்ளே தங்களுக்கு ஏற்ற சந்தோஷத்தை கொண்டு செல்வதாகவும் இருக்கும். ஆகவே அவருடைய பெருமையை நாங்கள் எப்படி சொல்வதென்று எங்களுக்கு வாயால சொல்ல முடியாது. அவர் எப்படி ஏற்கிறாரோ அப்படி அந்த வழியில் நாங்கள் செல்லும். இது உங்களோட 80வது வயதுல இது எத்தனையாவது பாத யாத்திரை ஐயா? யாழ்ப்பாணத்திலிருந்து செல்வச்சென்னையில இருந்து 10வது வருடம். நாங்கள் இடையில இருந்து பாத யாத்திரை மேற்கொண்டு 3 வருஷம் எங்கட கிராமத்தில இருந்து. நான் 13 வருஷமாக இந்த பாத யாத்திரை மேற்கொண்டேன். 13 வருடமாக நீங்க இந்த பாத யாத்திரை மேற்கொள்றீங்க. உங்களோட அனுபவத்துல நீங்க கதிர்காமம் போனதுல கதிர்காம முருகனுடைய அதிசயம், எனக்கு கதிர்காம முருகன் இப்படி ஒரு அதிசயம் செய்தார் என்று சொன்னா எதை சொல்லுவீங்க? எனக்கு ஒரு அதிசயத்தை செய்தார் என்று சொன்னால், இன்றைக்கு 2022ஆம் ஆண்டு, இப்ப இன்றைக்கு 22ஆம் ஆண்டு நான் இந்த உகந்தையில இருந்து பாத யாத்திரையை மேற்கொண்டிருந்தோம். எல்லாரோட எங்களுடைய யாத்திரைகளோட மேற்கொண்டோம். ஆனா யாத்திரைகள் எல்லாம் முன்னுக்கும் போய்விட்டார்கள், பின்னுக்கும் போய்விட்டார்கள். நான் தனியனாக நின்று இது முருகப்பெருமான் எனக்கு ஒரு, நான் யாருக்குமே இதுவரை சொல்ல இல்லை, நீங்க கேட்கிறபடியா நான் சொல்றேன். நான் தனியனாக நின்றேன். அந்த நேரத்திலே இந்த கிடாமாடு என்று சொல்லுவோம் அல்லோ, அது ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒரு வெளியிலே அந்த குளத்திலே நின்று கொண்டிருந்தேன். நான் அப்ப தனியா போய் கொண்டிருந்தேன். ஒரு பாதை மரங்கள் நிறைய நின்ற பாதை, மரங்களுக்கு பக்கத்தால போனேன். வந்து இருந்தால் அதுல ஏற வேண்டி வரும் என்று நினைத்து போனேன். நான் போற நேரத்துல இந்த கிடாமாடு வந்துதான் விட்டு, கிடாமாடு இங்க முன்னா எங்களை பார்த்து என்ன பார்த்து வர மாதிரி இருந்து, முருகா நான் என்ன செய்கிறேன் என்று நினைத்தேன். ஆனா அந்த முருகப்பெருமான் மயில் வடிவமாக வந்து அதிலே கிடாமாட்டுக்கும் எனக்கும் இடையிலே மயிலாக நின்றவர். இந்த கிடாமாடு திரும்பி அந்த அதிசயத்தை நான் என்றென்றும் மறக்கலாக. நான் இதைத்தா என்று கேட்டு செல்லவில்லை. இன்றைக்கும் எங்களுக்கு என்னாலும் நாங்கள் நல்ல இறை பக்தியோட வாழ வேண்டும் என்பதுதான் எங்கள என்ற இது. உங்களுக்கு இதை இன்றைக்குத்தான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி இருக்கிறேன். உண்மையிலேயே ஒரு அற்புதமான விடயம். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு அதிசயங்கள், அதாவது அதுக்காக யாத்திரையை மேற்கொள்ற ஆளுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் பலவிதமான அதிசயங்கள் நடக்கும், அபூர்வங்கள் நடக்கும். சில பேர் அதை வெளிப்படுத்துவாங்க, சில பேர் தனக்குள்ளே மனதுக்குள்ளே வச்சுட்டு கொள்ளுவாங்க. உண்மையிலே இன்றைய நாளில் உங்களை அனைவரையும் அதே மாதிரி இந்த முருகனுடைய வேலோட யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த வேலோட நாங்கள் நெஞ்சு கொண்ட உண்மையிலே பெரிய ஒரு சந்தோஷம். அதே மாதிரி இந்த பாத யாத்திரை எந்த தடங்களும் இல்லாமல் இந்த கதிர்காம முருகனை சென்றடையணும் என்று எங்களுடைய ஸ்பார்க் அப் தமிழ் சேனலினூடாக
உங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் வந்து இப்ப உண்மையிலே வந்து நானும் இன்றைக்கு நம்மளோட கலாச்சார ஆடையில வந்து கீழே அது ஏன்னு சொன்னா இன்றைய வேலைப்பாடு காரணமாக திடீரென்று கொஞ்சம் நேரம் தான் உங்களை இந்த செலவழிக்க கிடைச்சது. அப்போ வெளியில் நின்றாப்புலாம் வந்த நாள் அதில் வந்து நானும் கலாச்சார ஆடையோட வந்து கீழாம போய்த்து எனக்கு அதை நினைச்சு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி சந்தோஷம். இன்றைய நாளில் உங்களை அனைவரையும் சந்தித்ததில் பெரிய சந்தோஷம். நன்றி ஐயா.